வணக்கம், நமஸ்காரம். இன்றைக்கி பாரதியார் கவிதைகளோட சில வரிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பம். பாரதியார் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய பாப்பா பாட்டு. அதை பற்றி முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு பண்ணியிருந்தேன். பாப்பா பாட்டில் நிறைய பேருக்கு இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியலை அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. எனது விருப்பம் என்ன அப்படின்னா, பாரதியாருடைய பாப்பா பாட்டு மொத்தம் 16 பாடல்கள். ஒவ்வொரு பாடலும் 4 வரி இருக்குது. அந்த 4 வரி உள்ள 16 பாடல்களையும் பசங்க 5ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவங்க 6ஆம் கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களுக்கும் அந்த 64 வரிகளையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும், மனப்பாடமாக சொல்கிறதுக்கு. அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தமிழகம் சிறந்த நாடாக மாறிவிடும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு பாரதியார் அப்போ சொன்னார். அந்த மாதிரி நிஜமாகவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக நமது தமிழ்நாடு, தெய்வத் தமிழ்நாடு, அதெல்லாம் பாரதி சொல்கிறாரு. இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அந்த 64 வரிகளையும் குழந்தைங்க 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மனப்பாடமாக கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா சரி. அதில் ரொம்ப முக்கியமான அந்த கடைசி 4 வரிகள் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும். பாரதியார் சொல்கிறார் பாருங்கள், உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும். அவர் தமிழன் அப்படின்னு சொல்லலை, இந்து அப்படின்னு சொல்லலை, இந்தியன் அப்படின்னு சொல்லலை, மனுஷன்னு கூட சொல்லலை. அவர் சொல்கிற வார்த்தை உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும். உயிர்கள்னா கொசுவிலேருந்து, ஈயிலேருந்து, கரப்பாம்பூச்சியிலேருந்து அத்தனையுமே உயிர் தான். மரம், செடி, கொடி, விலங்குகள் அத்தனையும். அதனால பாரதியார் உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும் அப்படின்றார். அடுத்த வரி என்னன்னு பாருங்கள், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் அப்படின்றார். தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் அப்படின்றார். தெய்வம் அப்படின்றத என்னென்னமோ எல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் ஏதேதோ பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பாரதியார் தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும் அப்படின்றார். அடுத்த வரியில் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள், வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்றார். வைரமுடைய நெஞ்சு, இது ரொம்ப ஹார்டஸ்ட் மெட்டீரியல், ரொம்ப கடினமான மெட்டீரியல் எது அப்படின்னா வைரம் அப்படின்றாங்க. ஸோ அந்த வைரமுடைய நெஞ்சு எப்படி இருக்கும்? இதே பாரதியார் வேற ஒரு இடத்துல மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய வரிகள் சொல்கிற பாரதியார் குழந்தைங்களுக்கு சொல்கிறாரு. மனசு குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறாரு? அற்புதமான வரியாக வைரமுடைய நெஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கிறாரு அந்த பாப்பா பாட்டு. கடைசி 64வது வரி, இது வாழும் முறைமை அடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வாழும் முறைமை அப்படின்றத நாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை எப்படியோ மறந்து போயிட்டோம் நம்மெல்லாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த 64 வரியில் குறிப்பாக அந்த கடைசி 4 வரிகள், உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தான் அறிதல் வேணும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையடி பாப்பா அப்படின்னு பாரதி சொன்ன இந்த வரிகளை நம்ம அனைத்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.